ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று டிசம்பர் 28 நடந்த NTPC எக்ஸாம் CBT 1 கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே வந்து சேரும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேட்ச் போகிறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நடந்த எக்ஸாமில் கூட நேற்று கேட்ட அதே பேட்டர்ன் தான் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நம்பர்ஸ் மட்டும் தான் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. அசல் என்னன்னு கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது CI வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3225 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் அசல் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நான் எப்போவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், மொத்தத்தை வந்து 100ன்னு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 100 என்னன்னு எனக்கு தெரியாது. இதுதான் அசல். அசல் எப்போவுமே 100க்கு வந்து ஈக்குவேட் பண்ணணும். சரியா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 15% இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு இருக்குது. ஸோ 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ வரும்னா 15 + 15 + 15 × 15 / 100. ஸோ இப்போது கூட்டினா என்ன வரும்? 30 + 15 15 225/100. ஸோ 30 இதை 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 30 + 2.25. ஸோ 32.25. சரியா? அப்போ கொடுத்துருக்க இந்த வட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த 32.25க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 32.25க்கு இந்த வட்டி வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போது எனக்கு அசல் என்னன்னு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அசல் என்னன்னு தெரியாது. ஸோ பர்சன்டேஜுக்கு நேராக பர்சன்டேஜ், எப்போவுமே அசல் வந்து 100% தான் ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து ரூபாய்க்கு நேராக ரூபா எழுதியாச்சு. ஸோ எனக்கு வட்டி வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 32.25% எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இவ்வளோ ரூபாய்க்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஸோ எனக்கு 100 தான் என்னன்னு தெரியாது. இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 32.25 × x = 100 × 3225. அதிலிருந்து எக்ஸு. ஸோ 100 × 3225 / 32.25. ஓகேவா? இங்கே வந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ மேலையும் கீழையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மேலையும் கீழையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும்? இந்த 32.25 வந்து எனக்கு எப்படி மாறும்? ஹோல் நம்பராக மாறிடும். ஹோல் நம்பராக மாறும்போது 3225ன்னு மாறிடும். சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? டைரெக்டாக இதையும் நாம் வந்து இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அடுத்த ஸ்டெப்பில் எப்படி கிடைக்கும்னா 100 × 3225 × 100 / 3225ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும்? 100 × 100. ஸோ ஆன்சர் என்ன? 10,000. ஸோ போட்ட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 10,000. சரியா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே இல்லை, ஆனால் கான்செப்ட் இவ்வளோ தான். அசலை வந்து எப்போவுமே 100க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இந்த 32.25 தான் இந்த வட்டிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் 3225க்கு. சரியா? இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? 5 sin 15° × secant 75° + 2 tan 45°. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம், பேப்பர் பென் கூட எடுக்க வேண்டாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே sin 15° இருக்குது, இங்கே secant 75° இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த sin 15°-ஐ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். sin 90 - θ வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? cos θவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த sin 90 - θ வந்து என்ன இருக்குது? 15 இருக்குது. ஸோ 15°. ஸோ இது எவ்வளோ வரும்? ஆன்சர் வந்து cos 90 - 15 75° வரும். சரியா? ஸோ அப்போ எனக்கு 5 இந்த sin 15°க்கு பதிலாக cos 75°ன்னு எழுதிக்கலாமா? cos 75° × secant 75° + 2 tan 45°. சரியா? இப்போ போன வீடியோலே சொல்லியிருக்கேன் முன்னாடியே, cos θ தலைகீழ போடணும்னா சீக்கன் தீட்டாவை தலைகீழ போடணும். காஸ் வேணும்னா சீக்கனை தலைகீழ போடணும். சீக்கன் வேணும்னா காஸ் தீட்டா வந்து தலைகீழ போடணும். எப்படினாலும் சொல்லலாம். சீக்கன் தீட்டா = 1/cos θன்னு சொல்லலாம். காஸ் தீட்டா = 1/secant θன்னு சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்க, 5 cos 75° × சீக்கனை வந்து தலைகீழ எப்படி எழுதலாம்? காசுன்னு எழுதலாம். ஸோ 1/cos 75° + 2 ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் tan 45ஓட மதிப்பு என்ன? 1. ஸோ 2 × 1. அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்? இங்கேயும் cos 75 இங்கேயும் cos 75 இருக்குது, கேன்சல் ஆயிரும். ஸோ 5 + 2 ஸோ = 7. சரியா? இந்த மாதிரி கொஷின் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் கூட பண்ண வேண்டாம்.
டைரெக்டாக பார்த்த உடனேயுமே எப்போவுமே இது ரெண்டும் கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க, இதுவும். ஸோ பார்த்தோன்னே இதையும் அடிச்சு விட்டுருங்க. அப்புறம் இங்கே வந்து இதோட மதிப்பு 1 வர மாதிரி தான் கொடுப்பாங்க, சரியா? ஸோ முன்னாடி இருக்க நம்பரை மட்டுமே பார்த்தோன்னே அப்படியே கூட்டிடுங்க, சரியா? உங்களுக்கு வந்து டேபிள் தெரியலனாலும், டேபிளில் உள்ள மதிப்பு ஃபார்முலாவும் தெரியலனாலும் இந்த மாதிரி கொஷினை பார்த்தோன்னே நாளைக்கு எக்ஸாம் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் வந்துருது அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், இங்கே இருக்க இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு முன்னாடி இருக்க நம்பரை மட்டும் அப்படியே கூட்டி விட்டு வந்துருங்க. ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ 5 + 2 7. இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா 7 தான் ஆன்சர். ஓகேவா? அப்படி சுற்றி வளைச்சு போய் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு போட்டாலும் கடைசி மிஞ்சிறது இந்த நம்பர் மட்டும் தான் மிஞ்சும். இது ரெண்டையும் தான் நம்ம கூட்டுவோம், சரியா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஃபார்முலா படி இங்கே சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னா டைரெக்டாக இந்த 2 நம்பரை மட்டும் கூட்டினா போதும் எக்ஸாமில், சரியா? அடுத்த கொஸ்டின், x + y வந்து 12, y + z வந்து 15, z + x வந்து 18. x + y + z என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். டைரெக்டாக இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். மூணையும் ஃபஸ்ட்டு கூட்டிக்கலாம். x + y = 12, y + z = 15, z + x = 18. ஸோ கூட்டினா என்ன வரும்? இங்கே x இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ 2x ப்ளஸ் இங்கேயும் y இருக்குது, இங்கேயும் y இருக்குது. 2y ப்ளஸ் இங்கே z, இங்கே z. 2z = இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 15 மீதி 1 45 வரும். ஸோ 45 வருது. ஸோ 2x 2y 2z வந்து 45 வருது. நமக்கு கேட்டிருக்கிறது வந்து x + y + z தான் கேட்டிருக்காங்க. இதில் இருந்து 2 காமனாக எடுத்தேன்னா x + y + z = 45, x + y + z = 45 / 2 தான் ஆன்சர். ஓகேவா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே இல்லை, x + y y + z z + x கொடுத்துட்டு இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரெக்டாக 3 சமன்பாடையும் அப்படியே கூட்டிடுங்க. கூட்டிட்டு எல்லாமே 2 2ன்னு வரும். ஸோ ஒரு 2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா x + y + z மதிப்பு வந்து நமக்கு கிடைச்சிரும். இதோட விட்டுருந்தாங்கன்னா ஆப்ஷனில் இதையே கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 22.5ன்னு இருந்துச்சுன்னா இதை அடி கொடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டுனாலும் ஆன்சர் போடுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? தி ரேஷியோ ஆஃப் A/B/C = 2:3:4. அதோட சம் வந்து 180. பியோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கொஸ்டின் நம்ம வந்து நிறைய டைம் கூட சால்வ் பண்ணியிருக்கோம், சரியா? இந்த ABCயோட ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க, அந்த ரேஷியோட கூட்டுத்தொகையும் கொடுத்துட்டாங்க. இந்த பியோட மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஸோ இந்த 3ஓட கூட்டுத்தொகை தான் இந்த 180. ஸோ அப்போ 3ஐயும் கூட்டுங்க. 2 3 5, 5 4 9. ஸோ 9 தான், 9x தான் 180. ஒரு இதுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஒரு இதுக்கு எவ்வளோ? 180 / 9 20 கிடைக்கும், சரியா? இப்போ இவங்க கேட்டிருக்கிறது பியோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 20யை கொண்டு போய் பியோட ரேஷியோ என்ன? 3. ஸோ இதில் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 3 × 20 60. ஸோ பியோட மதிப்பு வந்து 60. ஒருவேளை எக்ஸாமில் ஏயோட மதிப்பு கேட்டிருந்தாங்கன்னா ஏயோட ரேஷியோ என்ன? 2. ஸோ 2ல் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். சியோட ரேஷியோ இது என்ன? 4. ஸோ 4ல் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 × 20 80. சியோட மதிப்பு 80. 4 × 20. ஒருவேளை ஏயோடது கேட்டிருந்தாங்கன்னா A = 2 × 20. ஸோ 40. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? cos θ = 3/5 find tan θ. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இன்னைக்கு உள்ள ஷிஃப்ட்லையும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டின் மட்டுமே பார்த்தாலே போதும். இதே மாதிரி கொஞ்சம் இங்கே வந்து cos θ பதிலாக sin θன்னு மாற்றி கொடுப்பாங்க, இல்லைனா tan θ இங்கே கொடுத்துட்டு cos θ என்னன்னு தான் கேட்பாங்க. ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் இதில் புரிஞ்சா போதும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிதாகரஸ் தியரம் படி இதுதான் தீட்டான்னு வச்சுக்கோங்க. சைனோட மதிப்பு என்ன இருக்கும்? எதிர்பக்கம் பை கர்ணம் தான் சைனோட ஃபார்முலா. காசோடது என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். சரி, கர்ணம் வந்து இது இந்த கிராஸில் போட்டிருக்க இந்த கோடு தான் கர்ணம், சரியா? ஸோ சைன் தீட்டானா எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ் தீட்டானா இந்த அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இதுதான் ஃபார்முலா. டேன் தீட்டா அப்படின்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், சரியா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் தான் டேன் தீட்டாவுக்கான ஃபார்முலா. சைனுக்கு கொசிக்கனுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை தலைகீழ போடணும், கர்ணம் பை எதிர்பக்கம். சீக்கனுக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா காசு தலைகீழ போடணும். ஒருவேளை காட் தீட்டாவுக்குள்ள ஃபார்முலா அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். ஓகேவா? இவ்வளோதான் இதில் உள்ள ஃபார்முலா. இதுக்குள்ளதான் சுற்றி சுற்றி இந்த ஒரு கொஸ்டினை கேட்பாங்க.
இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் தீட்டாவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. காஸ் தீட்டாவோட மதிப்பு 3/5 சரியா. எனக்கு கேட்டிருக்குது tan தீட்டாவோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க சரியா. காஸ் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கேன், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ மேலே இருக்க வேல்யூ வந்து அடுத்துள்ள பக்கம், கீழே இருக்க வேல்யூ வந்து கர்ணத்தோட மதிப்பு சரியா. ஸோ இதுதான் செங்கோண முக்கோணம். இந்த செங்கோண முக்கோணத்தில் தீட்டா இது கர்ணம். இது கர்ணம். இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எதிர்பக்கம், இந்த பக்கம் இருக்கிறது அடுத்துள்ள பக்கம். ஸோ எனக்கு என்ன இருக்குது, அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பு தெரியும். அடுத்துள்ள பக்கம் இந்த பக்கத்தோட மதிப்பு என்னன்னு தெரியும், 3ன்னு தெரியும். கர்ணம் வந்து 5, இந்த பக்கத்தோட மதிப்பு வந்து 5ன்னு தெரியும் அப்படிதானே. ஸோ இது 3, இது 5, எனக்கு இந்த இடம் தான் வேணும். ஸோ பிதாகரஸ் தியரம் படி என்ன ஃபார்முலா, கர்ணம் ஸ்கொயர் வந்து அடுத்த 2 பக்கத்தோட வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிதாகரஸ் தியரம் படி பார்த்தோம்னா இந்த கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த பக்கத்தை ஸ்கொயர் பண்ணுறதுக்கும் இந்த பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி கூட்டுறதுக்கும் சமமாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் சரியா. இப்போ பாருங்க, எனக்கு கொஷினில் இந்த பக்கமும் தெரியும் இந்த பக்கமும் தெரியும், அதாவது கர்ணமும் தெரியும் அடுத்துள்ள பக்கமும் தெரியும். நான் எதிர்பக்கம் தான் கண்டுபிடிக்கணும் சரியா. அடுத்துள்ள பக்கத்தோட ஸ்கொயர் ப்ளஸ் எதிர்பக்கத்தோட ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கர்ணத்தோட மதிப்பு என்ன இங்கே 5. ஸோ 5 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இதெல்லாம் இது பண்ணணும், 3 ஸ்கொயர் ப்ளஸ் எதிர்பக்கத்தோட ஸ்கொயரு. ஸோ 5 5 25. இந்த 3 ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 9 இருக்கும், 3 ஸ்கொயர் 9. இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா -9 ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயரு. ஸோ 25 - 9 வந்து எனக்கு என்ன வரும், ஸோ எதிர்பக்கத்தோட ஸ்கொயர் வந்து 16 இருக்கும். அப்போ எதிர்பக்கத்தோட மதிப்பு வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கு ரூட் எடுக்கணும், ரூட் எடுத்தோம்னா 4 வரும். ஸோ எதிர்பக்கத்தோட மதிப்பு வந்து 4 ஓகேவா. இப்போ tan தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தான் tan தீட்டாவோட மதிப்பு சரியா. காசுக்கான மதிப்பு 3/5ன்னு கொடுத்துட்டாங்க. நாம கண்டுபிடிக்க வேண்டியது சைனுக்கான மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டாவுக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன், எதிர்பக்கம் பை கர்ணம் சரியா. எதிர்பக்கத்தோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ 4 கர்ணத்தோட மதிப்பு என்ன கொஷின்லே 5ன்னு தெரியும். ஸோ 4/5. அப்போ சைன் தீட்டாவோட மதிப்பு என்ன, எனக்கு 4/5 டிவைடட் பை காசோட மதிப்பு என்ன 3/5. ஸோ 3/5 ஈக்குவல் டு 4/5 இன்ட்டு இந்த பக்கம் போகும்போது தலைகீழ போட்டு பெருக்கல்ல மாற்றணும். ஸோ 3/5 வந்து 5/3 மாறும். அதுக்கப்புறம் 5 கேன்சல் ஆயிரும், 4/3 தான் ஆன்சர். tan தீட்டாவோட மதிப்பு 4/3 ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இதில் காசு கொடுத்துட்டு டேனோட மதிப்பு இல்லைன்னா காசு கொடுத்துட்டு சைனோட மதிப்பு கேட்பாங்க சரியா. சைனோட மதிப்பு கேட்டால் இதோட நிப்பாட்டினா போதும். இவ்வளோ தூரம் நீங்கள் ஃபார்முலாலாம் எழுதி எக்ஸாம்லலாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் புரியணுங்கிறதுக்காக தான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஸோ காஸ் தீட்டாவோட மதிப்பு வந்து 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனேயுமே சைன் தீட்டாவுக்கான ஒரு பக்கத்தோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, இதை ஸ்கொயர் பண்ணி இதையும் ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு சைன் தீட்டா கிடைச்சிரும். ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25, 3 ஸ்கொயர் வந்து 9, 25 - 9 வந்து 16. ஸோ 16க்கு ரூட் எடுக்கும்போது 4. அப்போது சைன் தீட்டாவில் எதிர்பக்கத்தோட மதிப்பு 4 கிடைச்சிருச்சா. இந்த ஃபார்முலாலாம் எதுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஸோ டேரெக்டாக ஃபார்முலா போகாமலே நாலும் இதை ஸ்கொயர் பண்ணி இதிலிருந்து மைனஸ் பண்ணிட்டு 4ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எதிர்பக்கத்தோட மதிப்பு எனக்கு 4ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ காசோட மதிப்பு 3/5ன்னா சைனோட மதிப்பு 4/5 இருக்கும். அப்புறம் சைன் பை காசுன்னு போட்டு நம்ம கேன்சல் பண்ணி விட்டோம் அப்படின்னா சைன் பை காசுன்னா 4/5 டிவைடட் பை 3/5 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா. Price of an article is 1500 and the selling price of an article is 2000. Find its profit percentage. ஒரு பொருளோட காஸ்ட் பிரைஸ்னா அதோட உண்மையான விலை, அதாவது அடக்க விலை வந்து எவ்வளோனா 1500 ரூபா. அதே பொருளோட விற்ற விலை செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ கிடைக்கக்கூடிய லாப சதவீதம், அதாவது ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான டைரக்ட் கொஷின் தான். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1500, செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2000 இருக்கு. ஸோ இது ரெண்டுல இருந்தும் நான் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாமா. இது வாங்கின விலை, இது விற்ற விலை. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருமா. ஸோ 2000 - 1500 எனக்கு என்ன கிடைக்கும், 500 கிடைக்கும் ப்ராஃபிட்டு. ஸோ எனக்கு என்ன வேணும், ப்ராஃபிட் வேண்டாம், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் வேணும். ஸோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட்டை மேலே போட்டுக்கணும், காஸ்ட் ப்ரைஸை கீழே போடணும்.
பர்சன்டேஜுங்கிறதுனால இன்ட்டு 100 போடணும். புரியுதா? இது ரெண்டுல இருந்தும் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு கீழே வந்து போட வேண்டியது காஸ்ட் ப்ரைஸ், அதோட உண்மையான விலை தான் போடணும் 1500. பர்சன்டேஜுங்கிறதுனால இன்ட்டு 100. ஸோ எனக்கு 00 கட் ஆயிரும். அடுத்ததுல 3 5 15 100. ஸோ 100/3%. 100/3 எப்படி எழுதலாம்? 33 1/3%ன்னு எழுதலாம். என்னன்னா 100/3 3 உள்ள போட்டு திருப்பி 3, அதுக்கப்புறம் ஸோ 33 இங்கே போடணும், மீதியை இந்த பக்கம் போடணும் 1, இந்த 3 இங்கே போடணும். 33 1/3%. ரொம்பவே ஈஸியான டைரக்டான கொஷின் தான். அடுத்த கொஷின் போலாமா? நான் சொன்னேன்ல போன கணக்கில் காஸ்தீட்டா கொடுத்து இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு, அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. sin a ஓட மதிப்பு கொடுத்துருக்காங்க. 1 + tan a / 1 + cot a ஓட மதிப்பு என்ன அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? நான் வந்து ஃபார்முலா சொல்லியிருக்கேன். tan தீட்டானா ஃபார்முலா வந்து sin θ / cos θ. சரியா? cot θ அப்படின்னா tan அப்படி தலைகீழ போடணும் cos θ / sin θ. அவ்வளோதான். ஸோ இப்போ சைனோட மதிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. சைனோட மதிப்பு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ காசோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். காசே நான் ஒரு 5th சம்மில் இந்த சம்மில் சொன்னால் அதே மெத்தட் தான் பண்ண போகிறோம் காசையை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதிலிருந்து காசையை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிதாகரஸ் தியரம் படி பார்த்தோம் அப்படின்னா இது எதிர்பக்கம், இது கர்ணமாக இருக்கும். ஸோ எனக்கு அடுத்துள்ள பக்கம் தான் காசுக்கு வேணும். காசில் உள்ள அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த கர்ணத்தையும் இதை ஸ்கொயர் பண்ணி இதையும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் அடுத்துள்ள பக்கம் கிடைச்சிருமா? ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? அடுத்துள்ள பக்கத்தோட ஸ்கொயர்னா 5² - 4² இருக்கும். ஸோ அப்போ அடுத்துள்ள பக்கம் இதில் இருந்து என்ன கிடைக்கும்? 5² வந்து 25, 4² வந்து 16. ஸோ எனக்கு அடுத்துள்ள பக்கம் தோட ஸ்கொயர் வந்து 9 இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்துள்ள பக்கம் வந்து எவ்வளோ கிடைக்கும்? √9 இருக்கும். √9 வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பிதாகரஸ் தியரம் படி நான் வந்து காஸ் ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? சைன் ஏவோட மதிப்பு வந்து கொஷினில் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 4/5ன்னு. ஸோ இதிலிருந்து காஸ் ஏவோட மதிப்பு வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? காஸ் தீட்டா வந்து அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம்ங்கும் போது எனக்கு 3 கர்ணம் வந்து எவ்வளோ? 5. ஸோ 5 போட்டேன், 3/5 போட்டேன். சரியா? புரியுதா? நமக்கு எது வேணுமோ அதை வந்து கொடுத்துருக்கதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா காசோட மதிப்பு கொடுத்துட்டு எதிர்பக்கம் கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து சைனோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன் நம்ம அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சிருக்கோம்? காஸ் தீட்டானா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் தான் ஃபார்முலா. சரியா? ஸோ இங்கே வந்து நமக்கு காசு வந்து தேவைப்படுது ரெண்டு இதுலையுமே. அதனால தான் காஸ் தீட்டா வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இப்போ சைனோட மதிப்பும் தெரிஞ்சிருச்சு, காசோட மதிப்பும் தெரிஞ்சிருச்சு. டைரெக்டாக இதில் அப்ளை பண்ணலாமா? 1 + tan a 1 + tan a. டேனுக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன்? sin θ / cos θ. சரியா? ஸோ சைனுக்கு இல்லைனா tan ஏனா sin a / cos a. ஸோ சைனுக்கான மதிப்பு என்ன? 4/5 / 1 + sin a. டேனுக்கு சைன் ஏவோட மதிப்பு போட்டேன், அப்புறமா காசேவோட மதிப்பு போடணும். ஸோ காசுக்கான மதிப்பு என்ன? எனக்கு 3/5 / 1 + cot θ இருந்துச்சுங்க, cot a இருந்துச்சு. ஸோ காட்னா என்ன? காஸ் பை சைனு. சரியா? காஸ் பை சைனு. காசோட மதிப்பு என்ன? 3/5. ஸோ 3/5 / 4/5. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா 1 + 4/5 இங்கே டிவிஷனில் இருக்குது. இதை மேலே கொண்டு போய் பெருக்கலாம் மாற்றிடலாம் 5/3ன்னு. இதை 3/5 தலைகீழ போட்டு 5/3ன்னு மாற்றிக்கலாம். /1 + 3/5 இங்கே 4/5 இருக்குது இன்ட்டு 5/4ன்னு போட்டுக்கலாம். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? இந்த 5ம் இந்த 5ம் எனக்கு கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே இருக்க 5ம் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 + 4/3 / 1 + 3/4ன்னு கிடைக்கும். ஸோ மேலே இருக்க 4/3ல எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3. ஸோ 3 + 4 7 / இங்கே கீழே 4 எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா 4 + 3 7 இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன இருக்கும்? 7/3 இன்ட்டு ஸோ 7/3 இது அப்படியே மேலே கொண்டு போய் தலைகீழ போட்டுடலாமா? தலைகீழ போடும்போது 4/7ன்னு கிடைக்கும். ஸோ 7 7 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்ன வரும்? 4/3. சரியா? ஸோ 1 + tan a / 1 + cot a ஓட மதிப்பு என்ன? 4/3. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்பவே ஈஸியான கொஷின் தான்.
ஃபார்முலா வந்து எழுதாமல் நீங்கள் மைண்ட்லேயே வச்சு போட்டிங்க அப்படின்னா டைம் வந்து சேவ் ஆகும். ஓகேவா? ஒன்றுமே பண்ணல. நான் 5th கொஸ்டினில் சொன்ன மாதிரியே இங்கே சைனே கொடுத்துட்டாங்க. காசேவோட மதிப்பு கண்டுபிடிச்சோம். காசேவோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 1 + tan ஏ இருக்குது. ஸோ tan θ = sin θ / cos θவா. ஸோ அதனால் அங்கே போய் நாம் வந்து சைனோட மதிப்பையும் காசோட மதிப்பையும் போட்டோம். இங்கே வந்து கீழே cot θ இருக்கிறதுனால காசோட மதிப்பையும் சைனோட மதிப்பையும் போட்டு மீதி இருக்கிறது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான். இங்கே டிவிஷனில் ஃப்ராக்ஷன் 2 ஃப்ராக்ஷன் இருந்தால் கீழே இருக்க ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு போய் தலைகீழ போடணும். தலைகீழ போட்டு அடி கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிறதையும் மேலே கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணோம். திருப்பியும் நமக்கு 2 ஃப்ராக்ஷன் கிடச்சிது. ஸோ எல்சிஎம் எடுத்துகிட்டு திருப்பியும் தலைகீழ போட்டு நம்ம வந்து கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் வந்து 4/3 வந்துச்சு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஆங்கிள் கோணம் ஏயோட மதிப்பு 2x, கோணம் பியோட மதிப்பு 3x - 12 டிகிரி, சியோட மதிப்பு வந்து 5x - 18 டிகிரி. தென் ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ஏ. ஏயோட ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு ட்ரையாங்கிளோட 3 கோணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதில் கோணம் ஏயோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிளில் அந்த 3 கோணத்தோட கூடுதல் என்ன? அந்த கோணத்தோட கூடுதல் வந்து 180 டிகிரிஸ். அப்படி தானே? ஸோ அப்போ இங்கே 3 கோணம் ஏபிசி என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஏயோட மதிப்பு என்ன? 2x ப்ளஸ் பியோட மதிப்பு வந்து 3x - 12, சியோட மதிப்பு வந்து 5x - 18. எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இது எல்லாத்தையும் கூட்டினேன்னா ஏயோட கோணம், பியோட கோணம், சியோட கோணம் எல்லாத்தையும் கூட்டினேன்னா எனக்கு 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் எல்லாம் கூட்டுங்க, நம்பரெல்லாம் கூட்டுங்க. 5 10 10x - 30 = 180 டிகிரி. ஸோ 10x = 180 + 30. இதிலிருந்து x = 210 / 10 இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி வரும்னா 10x = 210 வரும். ஸோ இதிலிருந்து எக்ஸ் இங்கே வச்சுட்டு நம்பரை வந்து கீழே கொண்டு போகிறோம் 10. ஸோ கொண்டு போனோம் அப்படின்னா x = எனக்கு என்ன கிடைக்கும்? 21 டிகிரின்னு கிடைக்கும். சரியா? எக்ஸோட மதிப்பு வந்து 21 டிகிரி. இவங்க கொஸ்டினில் கேட்டிருக்குது கோணம் ஏயோட மதிப்பு. கோணம் ஏங்கிறது நமக்கு இங்கே என்ன? 2x. ஸோ 2 × எக்ஸோட மதிப்பு வந்து 21. ஸோ 21 அப்படி போட்டேன் அப்படின்னா 2 × 21 42 டிகிரி. ஓகேவா? ரொம்பவே ஈஸியான கொஷின். ஒரே ஒரு கான்செப்ட் என்ன? முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. அதனால தான் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டி 180க்கு ஈக்குவேட் பண்ணிட்டு எக்ஸ் ஒரு பக்கம் நம்பர் ஒரு பக்கம் கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸோட மதிப்பு கிடைச்சது. இந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோணம் ஏயோட ஆங்கிள் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா? இதுவும் ரொம்பவே ஈஸியான கொஷின். நான் போன இதில் சொன்ன அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். sin θவோட மதிப்பு 3/5. அப்போ 1 + sin θ / 1 + cos θவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எனக்கு சைனோட மதிப்பு தெரியும். இதில் சைனை சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். இப்போ காஸ் தான் கண்டுபிடிக்கணும். cos θ = சைன்னா எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஓகேவா? ஸோ காஸ் தீட்டா இதிலிருந்து எதிர்பக்கம் இருக்குது, கர்ணமும் இருக்குது. ஸோ அடுத்துள்ள பக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும்? காசுக்கான அடுத்துள்ள பக்கத்தை இதை ஸ்கொயர் பண்ணி இதையும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ 25 5 ஸ்கொயர் 25 - 3 ஸ்கொயர் வந்து 9. சரியா? அடுத்துள்ள பக்கத்தோட ஸ்கொயர் ஒன்றுமே பண்ணல. இந்த கர்ணத்தோட ஸ்கொயரு மைனஸ் இந்த பக்கத்தோட ஸ்கொயரு. சரியா? அடுத்துள்ள பக்கத்தோட ஸ்கொயர் வந்து என்ன கிடைக்கும்? 25 - 9 9 16 கிடைக்கும். இதிலிருந்து அடுத்துள்ள பக்கம் என்ன கிடைக்கும்? இந்த 16க்கு ரூட் எடுக்கணும். ஸோ 4ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ இதிலிருந்து காசோட மதிப்பு காஸ் தீட்டா = அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ 4 கர்ணம் வந்து என்ன? 5. சரியா? இது எதிர்பக்கம் கர்ணம். ஸோ கர்ணத்தோட மதிப்பு 5ன்னு இந்த கொஸ்டினில் இருக்குது. அதை பார்த்து 5ன்னு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சிருக்கோம் 4ன்னு. அப்போ சைனோட மதிப்பு 3/5, காசோட மதிப்பு 4/5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. சில கொஸ்டினில் சைன் கொடுத்து காசு மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு விட்டுருவாங்க. சில இதில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி. ஸோ 1 + sin θ. sin θவோட மதிப்பு என்ன? 3/5 / 1 + cos θ. காசோட மதிப்பு என்ன? 4/5. சரியா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 8/5 கிடைக்கும். திருப்பி இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன்னா 9/5ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்? 8/5 × 5/9. ஸோ 5 எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ 8/9 தான் ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? இதே மாதிரி தான், ஒரே இதுதான், கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரிக்கில் கேட்ட 3 சம்முமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? 1200 × 12% + x 5400 × 18%. எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இதில்
டைரெக்டாகவே பர்சன்டேஜையும் இந்த 2 ஜீரோவையும் கட் பண்ணிடலாம். உங்களுக்கு புரியலைன்னா 1200 இன்ட்டு 12/100 இது எழுதுவோம். ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5400 இன்ட்டு 18/100 எழுதுவோம். சரியா? இப்படி எழுதி இந்த 2 ஜீரோ கட் பண்ணாலும் கரெக்டு தான். டைரெக்டாக இந்த பர்சன்டேஜையும் 2 ஜீரோவையும் கட் பண்ணாலும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ 12 இன்ட்டு 12 144 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 54 இன்ட்டு 18 40 44. ஸோ என்ன வருது? 972 இதிலேருந்து எக்ஸ் தான் வேணும். ஸோ 972 மைனஸ் 144 12 4 போனால் 8 6 4 போனால் 2 திருப்பி என்ன இருக்கும்? 9 1 போனால் 8. ஸோ 828 இதுக்கான ஆன்சர் என்ன? 828. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான பேசிக்கான கொஷின் தான். நம்பர் எல்லாத்தையும் ஒரு பக்கம், எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஏஸ்டு பியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, பிஸ்டு சியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஏஸ்டு பிஸ்டு சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஸ்டு பியோட ரேஷியோ 2:3, பிஸ்டு சியோட ரேஷியோ வந்து 4:5. சரியா? இது வந்து 2 மெத்தடில் சொல்லித்தரேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இங்கே வந்து பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. ஸோ இந்த 2 பியையும் நான் ஒரே பியாக மாற்ற போகிறேன். ஸோ இங்கே பியோட வேல்யூ என்ன? 3. சரியா? இந்த 3 கொண்டு வந்து இந்த ரேஷியோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே பியோட வேல்யூ என்ன இருக்குது? 4. ஸோ இந்த 4 கொண்டு போய் இந்த ரேஷியோ ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணேன்னா 8:12. திருப்பி என்ன கிடைக்கும்? இந்த 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணேன்னா 12:15 கிடைக்கும். சரியா? இப்போ பாருங்க, இது ஏ, இது பி, இந்த வேல்யூவும் சேமாக தான் இருக்குது. ஸோ பி சி. அப்போ இதிலிருந்து A:B:C எனக்கு என்ன கிடைக்கும்? 8:12:15. அவ்வளோதான். எந்த ரேஷியோ நமக்கு தேவையோ, எது வந்து ரிப்பீட் ஆகிருக்கோ அதிகமாக, அதுக்கான நம்பர் ஃபஸ்ட்டு ரேஷியோவில் என்னவோ அதை கொண்டு வந்து இதுக்கும், இங்கே உள்ளதை கொண்டு வந்து மேலே உள்ள ரேஷியோவுக்கும் மல்டிப்ளை பண்ணிடணும். இங்கே உள்ளதை இங்கேயும், இங்கே உள்ளதை இங்கேயும் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்தா இந்த 2க்குமே காமனான நம்பர் வந்துடும், ஒரே நம்பர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தெளிவாக எடுத்து எழுதி A:B:C என்னன்னு எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:3 4:5. ஃபஸ்ட்டு இந்த ஏயோட மதிப்புக்கு இந்த 2ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எனக்கு ஏயோட மதிப்பு 8 கிடைக்கும். அடுத்து பியோட மதிப்பு இந்த கிராஸில் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 3 12, 4 3 12. A:B:C. சியோட மதிப்புக்கு திருப்பி இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். 3 × 5 15. ஸோ 8:12:15. எல்சிஎம் எடுத்து பண்ணாலும் இதான் ஆன்சர் வரும். டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இதுக்கு நேருக்கு நேராக இருக்க 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி சிக்கு நேருக்கு நேராக இருக்கதை மல்டிப்ளை பண்ணணும். பிக்கு வந்து இந்த கிராஸில் இருக்கதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? எப்படி பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அடுத்த கொஸ்டின் போகலாமா? 70 boys, 50% playing chess. Out of 50 girls, 40% playing chess. Then find the total number of boys and girls playing chess. சரியா? மொத்தம் 70 boys இருக்காங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் வந்து 50 இருக்காங்க. ஸோ இந்த 70 பாய்ஸில் 50% வந்து செஸ் விளையாடுறாங்க. ஸோ 70ல் 50%, இதில் 50%ங்கும்போது இதில் பாதி தான் வரும். ஸோ 70ல் 50% எவ்வளோ? 35. 50ங்கும்போது பாதி தானே. ஸோ 70 × 50/100. ஸோ கேன்சல் ஆயிரும். 7 × 5 35. அதுதான் போட்டிருக்கேன். இப்போ இந்த கேர்ள்ஸில் எவ்வளோ பேர் செஸ் விளையாடுறாங்க? 40% விளையாடுறாங்க. 40%ங்கும்போது எவ்வளோ வரும்? 20 வரும். எப்படி கண்டுபிடிச்சேன்? 50 × 40/100. ஸோ 2 0 கட் ஆயிரும். ஸோ 20 பேர் செஸ் விளையாடுறாங்க. ஸோ பாய்ஸில் 35 பேர் செஸ் விளையாடுறாங்க, கேர்ள்ஸில் 20 பேர் செஸ் விளையாடுறாங்க. எனக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து செஸ் விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ பாய்ஸ் எவ்வளோ பேர்? 35 பேர் விளையாடுறாங்க, கேர்ள்ஸ் வந்து 20 பேர். ஸோ 35 + 20 55 பேர் செஸ் விளையாடுறாங்க. சரியா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செஸ் விளையாடுறவங்க எவ்வளோ பேர்? 55. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? √54 × √125 √24 × √45 இதோட மதிப்பு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, √54 நான் எப்படி எழுதலாம்? 9 × 6ன்னு எழுதலாமா? 54 வந்து 9 × 6ன்னு எழுதலாம். இன்ட்டு √125 வந்து எப்படி எழுதலாம்? 5 × 25ன்னு எழுதலாமா?
5 into 25 125 தான் divided by 24 எப்படி எழுதலாம் 4 into 6 எழுதலாமா 4 into 6 24 தான் 45 எப்படி எழுதலாம் 5 into 9 எழுதலாம் ஓகே அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 இருக்கு ஸோ 9 ரூட் 9 எழுதிக்கிறேன் இன்ட்டு 6 வந்து ரூட் 6 எழுதிக்கிறேன் இன்ட்டு ரூட் 5 தனியாக ரூட் 5 எழுதிக்கிறேன் இன்ட்டு ரூட் 25 வந்து எப்படி எழுதிக்கிறேன் 5 எழுதிக்கிறேன் ஏன்னா 5ஓட ஸ்கொயர் தான் 25 இல்லைனா ரூட் 25க்கு ரூட் எடுத்தால் 5 அடுத்து இந்த 4 into 6 இது 6 வந்து 4 வந்து ரூட்டை விட்டு வெளியே எடுத்தேன்னா 2 வரும் 2 இன்ட்டு ரூட் 6 எழுதிக்கிறேன் இன்ட்டு இங்கே வந்து என்ன இருக்குது ரூட் 5 இன்ட்டு ரூட் 9 ரூட் 9 வந்து சரி ரூட் 9 எழுதிக்கலாம் எழுதியாச்சா இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத மட்டும் எழுதிக்கலாம் இங்கேயும் ரூட் 9 இங்கேயும் ரூட் 9 இருக்குது ரூட் 6 கேன்சல் ஆயிரும் ரூட் 5 கேன்சல் ஆயிரும் ஸோ ஃபைனலாக எனக்கு ஆன்சர் என்ன வரும் 5/2 தான் இதுக்கான ஆன்சர் 5/2 நான் ஆப்ஷனில் இருந்தால் 5/2 சூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சிம்பிளிஃபை பண்ணி 2.5 கொடுத்துருந்தா 2.5 சூஸ் பண்ணுங்கள் சரியா இந்த மாதிரி கொஷினில் எப்போவுமே கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த நம்பர்ஸை வந்து அப்படியே வச்சுட்டு சிம்பிளிஃபை பண்ணாமல் ஃபைனலாக கேன்சல் பண்ணி விட்டுடலாம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் போலாமா divide a number by 15 35 30 and leaves a remainder 8 then find the number ஒரு நம்பரை 15 35 30ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 8 கிடைக்கி அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம அடிக்கடி சால்வ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடியே ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் எத்தனை நம்பரை வச்சு டிவைட் பண்றோமோ ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையும் ஒரே நம்பரா மாத்திக்கணும் ஒரே நம்பரா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும் ஸோ எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் 15 35 and 30 இருக்கும் ஸோ எல்சிஎம் 5 3 7 6 அடுத்து 3 இருக்கும் 1 7 2 சரியா ஸோ எல்சிஎம் என்ன வரும் 5 into 3 into 2 into 7 வரும் ஸோ எனக்கு என்ன வரும் 15 30 210 வரும் ஸோ எல்சிஎம் வந்து எனக்கு வந்து என்ன வருது 210 வருது சரியா ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக மாற்றி நான் ஒரே நம்பராக மாற்றிட்டேன் 210 வருது ஒவ்வொரு இதுலேயும் அது ரிமைண்டர் எவ்வளோ கொடுக்கு 8 கொடுக்கு சரியா ஸோ அந்த ரிமைண்டரை கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணிடுங்க 210 plus 8 218 இதுதான் நமக்கு தேவையான நம்பர் ஸோ இந்த நம்பரை தான் 15ஆல டிவைட் பண்ணி பார்த்தாலும் ரிமைண்டர் 8 வரும் 35ஆல டிவைட் பண்ணி பார்த்தாலும் ரிமைண்டர் 8 30ஆல டிவைட் பண்ணி பார்த்தாலும் ரிமைண்டர் வந்து 8 வரும் சரியா இந்த மாதிரி கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அது இது கூட ஆட் பண்ணி விட்டுறணும் நீங்க வேணா இந்த 218 எடுத்து 15ஆல 35ஆல 30ஆல டிவைட் பண்ணி பாருங்க ரிமைண்டர் வந்து 8 வரும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் போலாமா The length of a rectangle is 2 times its breadth and the perimeter is 48 find its area ஒரு செவ்வகம் இருக்கு அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதோட லென்த் வந்து பிரெத்துக்கு 2 டைம்ஸ் அதோட நீளம் வந்து 2 இன்ட்டு அகலமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க பெரிமீட்டர்னா தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம்னா சுற்றளவுன்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து எவ்வளோனா 2 into L plus B equal to 48ன்னு கொடுத்துருக்காங்க சரியா ரெக்டாங்கிளோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா 2 into L plus B சரியா ஸோ இதுல இருந்து நாம என்ன பண்ணிக்கலாம் L plus B கண்டுபிடிக்கலாம் L plus B equal to 2 இந்த பக்கம் கொண்டு போனோம்னா L plus B equal to 48 divided by 2 ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் 24 கிடைக்கும் சரியா எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அதோட ஏரியா என்னன்னு தான் கேட்டிருக்காங்க ஓகேவா ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன L into B தான் ஏரியா ஸோ இதை ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க இதை ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டு எல்லோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா வர்றது ஆன்சர் ஸோ L equal to 2B இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ 2B plus B equal to 24 3B equal to 24 எனக்கு B வந்து என்ன கிடைக்கும் அடி கொடுத்தேன்னா 8 கிடைக்கும் சரியா ஸோ பிரெத்தோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டேன் 8 ஸோ இந்த B கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா L equal to 2 into 8 ஸோ L equal to 16 இப்போ லென்த்தும் தெரியும் எனக்கு பிரெத்தும் தெரியும் ஸோ 16 into 8 இப்போ ஏரியா என்ன வரும் ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து அதாவது 16 into 8 ஸோ 128 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஓகேவா புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டினும் ரொம்பவே முக்கியம் ஏன்னா இப்போ வந்து லென்த் வந்து 2 டைம்ஸ் இருக்க மாதிரி அடுத்த பேட்ச்ல கூட பிரெத் ஈக்குவல் டு 2L இருக்க மாதிரி கொஸ்டினை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க ஓகேவா லென்த் தனியாக கண்டுபிடிச்சு பிரெத் தனியாக கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் ஸோ ஏரியா கிடைச்சிருச்சு ஓகேவா அடுத்த கொஸ்டின் போலாமா 3A 2B
3a ஈக்குவல் டு 2b ஈக்குவல் டு 6c ஃபைண்ட் a is to b is to c என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ரேஷியோல இருந்து இது ஒரு ரெண்டாவது கொஸ்டின், மூணாவது கொஸ்டினோ ரெண்டாவது கொஸ்டினோ கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3a ஈக்குவல் டு 2b ஈக்குவல் டு 6c. சரியா, இந்த மாதிரி ஈக்குவல்ட்டில் கொடுத்து ரேஷியோவை மாற்ற சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, கொடுத்துருக்க இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. 3, 2, 6 எல்சிஎம் எடுத்தேன்னா 1, 2, 2 திருப்பி 2, ஸோ 6 தான் வரும். ஸோ இந்த நம்பருக்கு இந்த மாதிரி போடாமலே எல்சிஎம் என்னன்னு சொல்லிடலாம். 2, 3, 6க்கு எல்சிஎம் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக எதாக இருக்கோ அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ 6 எல்சிஎம் வந்து 6. இங்கே 6 வரணும் அப்படின்னா இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 3 இருக்குது, ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த 2 இங்கே எழுதிக்கிறேன் இஸ்ட்டு. இங்கே 6 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2 × 3 தான் 6. 2 இஸ்ட்டு இங்கே 6 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? இன்ட்டு 1. ஸோ 2:3:1 தான் a is to b is to c யோட ரேஷியோ. அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. ஸோ a is to b is to c யோட ரேஷியோ 2:3:1. ஸோ இந்த மாதிரி a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு சின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துட்டு என்ன எல்சிஎம் வருது? நமக்கு வந்து 6 தான் எல்சிஎம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரில் 6 வரணும்னா இங்கே 3 இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 6 வரணும்னா 3ஆல் மல்டிப்ளை, இங்கே 6 வரணும்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரேஷியோ வந்து 2:3:1 கிடைச்சிருச்சு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? a plus b complete a work in 30 days, b plus c complete a work in 40 days, c plus a complete a work in 60 days, a plus b plus c முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். a plus b வந்து 30 days, 1/30, 1/a plus 1/bன்னு போடணும். ஸோ b plus c வந்து 1/40, c plus a வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1/60 கொடுத்துருக்காங்க. சரியா, a plus b plus c தான் கேட்டிருக்காங்க. ஸோ a plus b plus c தான் வேணும். 3 ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ணியிருந்தேன்? ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 2a 2b 2c கிடைக்குமா? 2a plus 2b plus 2c ஈக்குவல் டு 1/30 plus 1/40 plus 1/16 இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறேன். வந்து ஃபஸ்ட்டு 2 காமன் எடுத்தா a plus 2 × a plus b plus c. ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன ஒரு 30, 40, 60க்கு எல்சிஎம் எடுக்கும்போது 120 கிடைக்கும். ஸோ இதுக்கு 120 வரணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் இதுக்கு இது 120 வரணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் இதுக்கு 120 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 9/120ன்னு கிடைக்கும். சரியா, இங்கே வந்து 2 × a plus b plus c இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 1/a plus 1/b, இது வந்து 1/b plus 1/c போடணும், 1/c plus 1/a வரும். சரியா, அப்போது இந்த 2 வந்து எப்படி இருக்கும்? நமக்கு வந்து எப்படி கிடைக்கும்னா 1/2 × a plus b plus c யோட மதிப்பு தான் இது. அப்படி தானே, டைரெக்டாக இந்த மாதிரி எழுதிட்டு கூட்டிட்டோம். நம்ம எப்போவுமே எப்படி போடுவோம்? 1/a plus 1/b, 1/b plus 1/c போடுவோம். ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பில் 1/2a plus 1/2b plus 1/2c இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக a plus b, b plus c, c plus a போட்டோம். ஸோ 1/a plus 1/b, 1/b plus 1/c. ஏன்னா இந்த டேஸை போடும்போது நம்ம தலைகீழ டேஸ்னா a plus b ஈக்குவல் டு 13 போட்டுடலாம். ஸோ அவங்களோட வேலையாக மாற்றும் போது தலைகீழ போடணும். ஸோ நம்பரை மட்டும் தலைகீழ போட்டு a plus b வந்து தலைகீழ போடாமல் விட்டுட்டோம். சரியா, ஸோ 1/a plus 1/bன்னு போடணும். அப்போ இந்த இடத்துல 2 × a plus b plus c இருக்கிறது வந்து எப்படி கிடைச்சிருக்கணும் அப்படின்னா 1/2 × a plus b plus c கிடைச்சிருக்கும். a plus b plus c கிடைச்சிருக்கும். சரியா, எனக்கு 2 × a plus b plus c யோட மதிப்பு தான் வேணும். அப்படி தானே, ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஸ்டெப்ல இருந்து a plus b plus c. ஸோ இதை தலைகீழ இதை 2 × a plus b plus c 1/2 × a plus b plus c நான் தலைகீழ போடுறேன். ஸோ 2 × a plus b plus c கிடைக்கும். அப்போ 120/9 இருக்கும். சரியா, அப்போ அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 2 × a plus b plus c ஈக்குவல் டு டைரெக்டாக அதை அடிச்சு விட்டோம்னா 40/3 இருக்கும். ஸோ 40/3 இருக்கும். அப்படி தானே, அடுத்த ஸ்டெப்பில் a plus b plus c ஈக்குவல் டு 40/3 × 1/2 எனக்கு என்ன வரும்? 20/3. அப்போ a b c 3 வரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 20/3 டேஸ் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து
நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். a + b போடக்கூடாது, 1/a + 1/b போடணும், 1/b + 1/c போடணும். அதனால இது வந்து தலைகீழ கிடைச்சிருக்கும். நான் வந்து இந்த இடத்துல 2 × a + b + c போட்டேன். அப்படி போடக்கூடாது, 1/2 × a + b + c. அதுக்கப்புறமா இதை தலைகீழ மாற்றி இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ a + b + c 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க 20/3 நாட்கள் ஆகும். அந்த 20/3 எப்படி எழுதலாம்? 6 3 18 6 2/3 டேஸ்ன்னு இருக்கும். ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரியும் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி 6 2/3 டேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஃபைண்ட் த HCF ஆஃப் த நம்பர்ஸ் 56 216 28. இதோட HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸி தான். 56 216 28. HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் காமனான நம்பர் என்ன? 4. 4னா 14 வரும். 14 4 56 14. திருப்பி வந்து 54 திருப்பி 7 வரும். சரியா? இப்போ அதுக்கு அடுத்து இந்த 3லையும் காமனான நம்பர் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இல்லை. ஸோ அப்படி கிடைக்கல அப்படின்னா இந்த டானா வகுத்தலுக்கு வெளியில் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் உள்ள HCF வந்து நம்பர் 4. இந்த 3ஐயுமே டிவைட் பண்ணக்கூடிய ஒரு காமனான நம்பர் பேர் தான் HCF. ஸோ இந்த 3ஐயும் டிவைட் பண்ணி HCF எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம்? 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? B is 20% less efficient than A. A complete the work in 12 days. Find the time taken to B complete the same work. B வந்து ஏயை விட 20% லெஸ் எஃபிஷியன்ட் சொல்லியிருக்காங்க. ஏ வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கணும், பி எத்தனை நாளில் முடிப்பான் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா ஏபி, ஏயோட எஃபிஷியன்சி 100 இருக்குது அப்படின்னா பி வந்து அதை விட 20% லெஸ்ஸு. அப்போ 100லேருந்து 20% லெஸ்ஸுன்னா 80ன்னு போட்டுக்கலாம். சரியா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி 5:4ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஏபியோட எஃபிஷியன்சி வந்து 5:4. அதே இது அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய டேஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ டேஸுங்கும் போது 4:5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ டேஸாக மாற்றும் போது 4:5 கிடைக்கும். சரியா? எஃபிஷியன்சியை தலைகீழ போட்டால் டேஸு தலைகீழ போட்டால் எஃபிஷியன்சி. ஏ வந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிக்கான்? 12 நாளில் முடிக்கான். ஸோ ஏ வந்து 12 நாளில் முடிக்கான். பி வந்து எத்தனை நாளில் முடிப்பான்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4 வந்து 12க்கு ஈக்குவல். 5க்கு என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 5க்கு என்ன? இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 × x = 5 × 12. ஸோ x = 5 × 12 / 4. ஸோ என்ன வரும்? 15 நாள். அப்போ பி வந்து அந்த வேலை எத்தனை நாளில் முடிக்கான்? 15 நாளில் முடிப்பான். சரியா? நீங்கள் வந்து சில பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது எஃபிஷியன்சி தான், அதை டேஸாக மாற்றாமலே அதை சிம்பிளிஃபை பண்ண முடியலைன்னு அப்படி விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ எஃபிஷியன்சி கொடுத்துருக்கிறது வந்து டேஸு. ஸோ கொடுத்துருக்க ரேஷியோவை அப்படி உல்ட்டாவாக எழுதிடுங்க. 5:4 4:5ன்னு எழுதுனா டேஸாக மாறிடும். ஸோ டேஸுக்கான ரேஷியோ இருக்குது. அப்போ ஏ வந்து 12 நாளில் முடிப்பான். ஸோ 4 வந்து 12க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ பிக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். த நம்பர் இஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்டு பை 40% அண்ட் தென் டிக்ரீஸ்டு பை 40% அகைன். ஃபைண்ட் த ஓவரால் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த நம்பர். சரியா? ஒரு நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் 40% இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறமா 40% டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? அப்படி டிக்ரீஸ் ஆனால் அதோட பர்சன்டேஜ் என்ன? ஒருவேளை இன்க்ரீஸ் ஆனால் அதோட பர்சன்டேஜ் என்னன்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி கொஸ்டின் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும்ட்டு. x + x + x × x / 100 இந்த ஃபார்முலாவில் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுறதுனால 40. திருப்பி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸுங்கும் போது குறையுது. ஸோ மைனஸ் போடணும். -40. திருப்பி என்ன பண்ணணும்? x × x. ஸோ ஒரு எக்ஸோட மதிப்பு 40, இன்னொரு எக்ஸோட மதிப்பு -40. ஸோ ஓவராலாக -40 × 40. 40 × 40. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ / 100. x + x + x × x / 100. ஸோ 40 இன்னொன்று வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால -40. ஸோ ஒரு +40 -40ங்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். அதனால் -40 × 40 / 100. ஓகேவா? ஸோ இங்கே +40 இங்கே -40 இருக்குது. ஸோ கேன்சல் ஆயிரும். இங்கே 2 0 கட் ஆயிரும், இங்கே 2 0 கட் ஆயிரும். -16. சரியா? ஸோ வரக்கூடிய ஆன்சர் வந்து ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எழுதணும். வரக்கூடிய ஆன்சர் வந்து மைனஸில் வந்துச்சு அப்படின்னா டிக்ரீஸ்ன்னு எழுதணும். அப்போது அந்த நம்பர் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா 16% டிக்ரீஸ் ஆகுது. அவ்வளோதான். ஆன்சரில் வந்து 16% இன்க்ரீஸ்ன்னு இருக்கும். ஸோ வந்திருக்க ஆன்சர் மைனஸாக ப்ளஸ்ஸான்னு பாருங்கள். வந்திருக்க ஆன்சர் வந்து மைனஸு. ஸோ அதனால் டிக்ரீஸ். ஒருவேளை ப்ளஸில் வந்துருந்ததுன்னா இன்க்ரீஸ்ன்னு எழுதணும்.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் போலாமா? Principal amount of rupees 2400 gives 640 as SI in 4 years. Find the interest rate. சரியா, இதில் வந்து அசல் வந்து 2400 கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 640 கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா PNR by 100, n வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், இல்லைனா டீனாலும் மாற்றிக்கோங்க இதை. ஸோ இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 640 கொடுத்துட்டாங்க. சரியா, ஸோ P வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2400 கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 6, 100 இங்கே இருக்கும், 640. ஸோ 6 மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ R ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும், 640 இன்ட்டு 100 டிவைடட் பை 2400 இன்ட்டு 4ன்னு கிடைக்கும். சரியா, 20 கட் ஆயிரும், திருப்பி 160 இருக்கும். 6 40 டிவைடட் பை 6, ஸோ 2 3 20 இருக்கும். அது திருப்பி என்ன இருக்கும், 20 3 இது பண்ணோன்னா 6 3 18 2. ஸோ 6 2/3%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6 2/3%. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? ஒன்றுமே பண்ணல, ஃபார்முலாவில் அப்படி டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் தான், ரொம்பவே ஈஸி. ஸோ இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், போர்டு மாஸ் ரூல் படி சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க, 180 டிவைடட் பை 8 + 9 + 1 + 37 - 11ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு போர்டு மாஸ் படி என்ன பண்ணணும், பிராக்கெட் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பிராக்கெட் இருக்குது, ஸோ பிராக்கெட்டை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். 180 டிவைடட் பை 17 1 18 + 37. அடுத்து என்ன இருக்குது, ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி 18 எழுதிட்டேன், ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணி. அடுத்து ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும், இங்கே ஆஃப் இல்லை. அப்புறம் என்ன இருக்கும், டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டிவிஷன் இருக்குது, 180 டிவைடட் பை 18 இருக்குது. ஸோ 180 டிவைடட் பை 18 + 37 - 11. இந்த -11 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதாமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு இதை என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன இருக்கும், 10 + 37 - 11 இருக்கும். ஸோ டிவிஷன் முடிச்சிட்டேன். மல்டிப்ளிகேஷன் இருக்கா, இல்லை. அடிஷன் இருக்கா, இருக்குது. ஸோ 37 + 10 எனக்கு என்ன கிடைக்கும், 47 - 11. ஸோ அடுத்து என்ன இருக்குது, சப்ராக்ஷன். ஸோ 47 - 11 36. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் 36. ஸோ இந்த மாதிரி கொஷின் எல்லாம் போர்டு மாஸ் ரூல் வச்சு தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. an amount will become 14,400 in 2 years and the same amount become 15,600 in 3.5 years. Then find the rate of interest. ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு, 14,400 ரூபாய் ஆகுது. எப்போனா 2 வருஷத்துல. அதே அமௌண்ட் 15,600 ரூபாய் ஆகுது 3 வருஷத்துல. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா, 14,400 ஆகுது எப்போ, 2 வருஷத்துல. அதுக்கப்புறம் 15,600 ஆகுது எப்போ, 3 வருஷத்துல. சரியா, இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. இது அமௌண்ட்டு, இது இயர்ஸு. ஓகேவா, இது ரூபா, இது வருஷம். ரெண்டையும் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்க. ஸோ 0 0 2 5ல் 4 போனால் 1 1200 கிடைக்கும். திருப்பி இதில் 3 வருஷம், இது 2 வருஷம், எவ்வளோ இருக்கும், 1.5 வருஷம். சரியா, அப்போ 1.5 வருஷத்துக்கான வட்டி வந்து எவ்வளோ, 1200 ரூபாய். சரியா, 1.5 எப்படி எழுதலாம், 3/2ன்னு எழுதலாம். ஸோ 3/2 1200க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதில் இருந்து ஒரு இதுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா, அப்போ ஒரு இதுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3/2x = 1200. சரியா, அப்போ x = 1200 × 2 / 3. ஸோ ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து எவ்வளோ, 800 ரூபாய். இது வந்து 1 இயருக்கான வட்டி. சரியா, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸுங்கிறது 1 இயர் இங்கே. ஸோ 1 இயருக்கான வட்டி வந்து 800 ரூபாய். சரியா, ஓகேவா. இப்போ நான் இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ரெண்டு இதில் ஏதாவது ஒரு இதில் ரெண்டு அமௌண்ட்டில் ஏதாவது ஒரு இதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி அதை எடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். சரியா, ஒரு வருஷத்துக்கு 800 ரூபாய் வட்டி. அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ, 2 × 800. அப்போது 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ, 2 × 800 1600. ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1600. ஓகேவா, இப்போ இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது,
14,400. இந்த 14,400ங்கிறது என்னன்னா அசல் பிளஸ் வட்டி தான் 14,400 ரூபா. சரியா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 2 வருஷம். சரியா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 வருஷம். இப்போ இந்த வட்டி வந்து 1,600 ரூபா. அதை கொண்டு வந்து இதில் போட்டு P + 1,600ன்னு போட்டுடலாமா? அப்போ இதுல இருந்து அசல் கண்டுபிடிச்சிடலாம்ல, 14,400. ஸோ அசல் எவ்வளோ வரும்? 14,400 மைனஸ் 1,600 0 0 14 6 போனால் 8. ஸோ அசல் வந்து 12,800 ரூபாய் கிடைக்கும். அசல் தெரியும், 12,800ன்னு தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு தனி வட்டி எவ்வளோ? 1,600. சரியா? ஆரை இங்கே வச்சுட்டு நம்பரெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போங்க. 1600 × 100 டிவைடட் பை 12800 × 2. ஸோ அடி கொடுத்தோன்னா 0 0 2 0 கட் ஆயிரும். 800. அடுத்து 32. 4 வாய்ப்பாடு போட்டோம் அப்படின்னா 200. ஸோ 200/32 இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் 50. 4 வாய்ப்பாடு போட்டோம்னா 8. ஸோ 25/4. 25/4% தான் இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? 25/4 வந்து எப்படி எழுதலாம்? 6 1/4%. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6 1/4%. இந்த கொஸ்டினுக்கு வர வழியில் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து 2 வருஷத்தில் 3.5 வருஷத்தில் இதாகுது. ஸோ நாம் வந்து இது 2ஐயும் வச்சு ஃபஸ்ட்டு 1.5 வருஷத்தில் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். திருப்பி 2 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக பண்ணுற மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் கேட்ட கொஷின்ஸு. இதில் கொஞ்சம் ஒரு 5-6 கொஷின்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இதை வந்து நான் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டில் போடக்கூடிய அந்த வீடியோவில் வந்து மீதி இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் போடுறேன். ஏன்னா இதுவே ஆல்ரெடி 1 hour ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அடுத்தடுத்த பேட்ச் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பியும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.